பட் விசேஷமாக இந்த நாளிலும் கூட இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் வேத வசனத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க ஆண்டவர் நம்முடைய சபையை அழைக்கிறார். ஒரு வசனத்தை நாம் வாசித்து அதிலிருந்து சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். The book of Joshua chapter 1 verse number 8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று வாசிக்கிறோம். Then you will be prosperous and successful என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாக இருப்பாய், நீ வெற்றி உள்ளவனாக இருப்பாய் என்று ஆண்டவர் அங்கே யோசுவாவுக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், யோசுவா மோசே மரித்த பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே நடத்தி செல்வதை நம்ம பார்க்கிறோம். என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு திகைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்ன ஒரு சக்சஸ் ஃபார்முலா, ஒரு வெற்றியினுடைய ஒரு ஃபார்முலாவாக இந்த வசனம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு வருஷத்தின் ஆரம்பத்திலும் ஹாப்பி நியூ இயர், சக்சஸ்ஃபுல் நியூ இயர், ப்ராஸ்பரஸ் நியூ இயர் என்றெல்லாம் நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அந்த வருஷம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே ஆசீர்வாதமாக வெற்றி உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த வேத வசனத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை வெற்றி உள்ளதாக இருக்கும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை தவிர்த்து நம்முடைய வாழ்க்கையில வெற்றி உள்ள கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. வேத வசனத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய திருச்சபை வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற திருச்சபையாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை. 3 மூன்று காரியத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒன்று வேர்ட், இரண்டாவது வொர்ஷிப், மூன்றாவது விட்னஸ். சொல்லுங்க, வேர்ட், வொர்ஷிப், விட்னஸ். அப்படி என்றால் வேர்ட் என்றால் வசனம். நம்முடைய சபை வசனத்திலே கட்டப்பட்ட வேறொன்றின ஒரு சபையாக இருக்க வேண்டும். இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் வேதத்தை நன்றாக அறிந்தவர்களாக, புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக விட்னஸ், வொர்ஷிப் என்று சொன்னால் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, தேவனோடு நல்ல உறவுள்ளவர்களாக, ஆண்டவரை உயர்த்துகிறவர்களாக நம்முடைய சபை மக்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக விட்னஸ் என்று சொன்னால் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், சாட்சி பகர வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும். ஒரு சாட்சி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசுவின் அன்பை சாட்சியாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய சபையிலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த 2024 இந்த 3 WWW சொல்லுங்க, என்னலாம்? வேர்ட், வொர்ஷிப், விட்னஸ். இந்த காரியம் ஏற்கனவே நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிற காரியம்தான். ஆனால் அதை அதிகமாக முக்கியத்துவப்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த காலவேளையிலும் கூட இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இந்த வேதமும் கிறிஸ்தவமும் என்கிற அந்த தலைப்பிலே நான் உங்களோடு சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து விரும்புகிறேன். வேதமும் கிறிஸ்தவனும், the Bible and the Christian. எத்தனை பேர் இன்றைக்கு வேதத்தை கையில் கொண்டு வந்திருக்கீங்க? கை தூங்க பார்க்கலாம். பைபிள் கொண்டு வந்தாங்களா? கை தூங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு பைபிளை கொண்டு வரதில்லை. இன்னைக்கு மொபைலை தான் கொண்டு வரோம். மொபைலில் பைபிள் இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல போகிற சில காரியங்கள் நீங்கள் மொபைலை வைத்து மாத்திரம் செய்ய முடியாது. எழுதப்பட்ட, அச்சடிக்கப்பட்ட வேதாகமம் உடைய கையில் இருக்க வேண்டும். அதை வாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கும் சங்கீதம் 119ஆம் சங்கீதத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். 119ஆம் சங்கீதம் வேத வசனத்தை குறித்ததான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. வேதாகமத்திலே பெரிய சங்கீதம் 119ஆம் சங்கீதம். அந்த சங்கீதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனத்திலும் வேதத்தினுடைய மேன்மை, மகத்துவம், ஆசீர்வாதங்களை குறித்து அங்கே அந்த சங்கீதத்தை எழுதின ஆக்கியோன் எழுதி நம்ம பார்க்கிறோம். அது யார் எழுதினது என்று நமக்கு தெரியாது. ஆனால் வேத பண்டிதர்கள் எஸ்ரா என்கிற வேத பாரகன் அந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அந்த சங்கீதம் ஒவ்வொரு 22 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 22 பகுதிகளாக, எபிரேய எழுத்துக்கள் 22. ஒவ்வொரு பகுதியும் 8 வசனங்கள் கொண்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள 8 வசனங்களும் குறிப்பிட்ட அந்த ஒரு எபிரேய எழுத்தினால் ஆரம்பிக்கப்பட்டு எழுதப்பட்ட வசனங்கள் தான் அவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்ராஸ்டிக்ஸ் சாம் என்று சொல்லி அதை சொல்லுவார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால்
ஏ ஏ ஏ என்று ஆங்கிலத்தில் வைத்துக் கொள்ளலாம், இல்லை ஆ ஆ அப்படின்னு சொல்லப்படுகிற விதத்தில் எபிரேய வார்த்தையில ஒவ்வொரு 8 வசனமும் குறிப்பிட்ட எபிரேய வார்த்தையிலே அலஃப் பேத் கிமெல் என்கிற வார்த்தையிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த சங்கீதமாக இருக்கிறது. வேதத்தினுடைய மகத்துவத்தை அதிகமாக வலியுறுத்துகிற சங்கீதமாக அது இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் வேதமும் கிறிஸ்தவம் என்று சொல்லும், கிறிஸ்தவனும் என்று சொல்கிற காரியத்தில் 3 காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த 3 காரியத்தை கவனித்து அதன்படி நடப்பீர் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே இந்த வேதத்தினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். நல்லா கவனிங்க. இந்த வேதம் ஏதோ இன்றைக்கோ நாம ஞாயிற்றுக்கிழமை தூக்கிட்டு வர புஸ்தகம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் உபயோகிக்கப்பட வேண்டிய ஒரு புஸ்தகம், அனுதினமும் உட்கொள்ளப்பட வேண்டிய ஒரு வேத வசனம். ஆகவே இந்த வேத வசனத்திற்கு இந்த 2024 வருஷத்தில் இன்னும் அதிகமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இன்னும் அதிகமாக நேரம் செலவழிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்திலே 3 எழுத்துக்களை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம், தமிழிலும் இன்னொரு 3 எழுத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, appreciate the virtues of the word of God. அதாவது வேதத்தினுடைய சிறப்பை, மேன்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, உணர்ந்து கொள்ளுங்கள். முதல் வார்த்தை உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வேதத்தினுடைய சிறப்பை இன்னைக்கு அநேகர் உணராமல் இருக்கிறார்கள். இந்த வேதத்தினுடைய மேன்மையை உணராமல் இருக்கிறார்கள். முதல் வார்த்தை என்கிற வார்த்தை உணர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, assimilate the vitality of the word of God. வேதத்தின் ஜீவனுள்ள வார்த்தையை உட்கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, உட்கொள்ளுங்கள். முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொண்டாதான், அதனுடைய மேன்மையை உணர்ந்து கொண்டாதான் அதனுடைய ஜீவனை நாம் உட்கொள்ள முடியும். மூன்றாவதாக, appropriate the values of God's word. வேதத்தின் ஆசீர்வாதங்களை உரிமையாக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதல்ல உணர்ந்து கொள்ளுங்கள், இரண்டாவதாக உட்கொள்ளுங்கள், மூன்றாவதாக ஆசீர்வாதங்களை உங்கள் உரிமையாக்குங்கள், சொந்தமாக்குங்கள். ஆகவே இந்த 3 காரியத்தை நான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் வேறாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ இன்னைக்கு வாக்குத்தத்தங்களை கேட்கிறோம், எத்தனையோ ஆசீர்வாதமான காரியங்களை இன்றைக்கு சபைகளை பிரசங்கிக்கப்படுவதை நம்ம கேட்கிறோம். இன்னும் அநேக ஆசீர்வாதமான காரியங்களை இந்த வருஷத்தில் கேட்க போகிறோம். ஆனால் வேதத்தோடு உங்களுக்கு சரியான உறவு இல்லாத பட்சத்திலே, வேதத்தை நீங்கள் சரியாக கையாளாத பட்சத்திலே, வேதத்துக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் முன்னுரிமையும் முக்கியத்துவம் கொடுக்காத பட்சத்திலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது. ஆகவே முதலாவதாக, நம்பர் 1, you must appreciate the virtues of the word of God. இந்த வேத வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே உயிருள்ளதாக, ஜீவனுள்ளதாக உங்க வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக இந்த வேத வசனத்துடைய சிறப்பை, மேன்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீத புத்தகத்தில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் வாசிக்கலாம். 119 சங்கீதம் 89 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது, என்றென்றைக்கும் இருக்கிறது. நம்பர் 1, what you should understand is the word of God is a timeless book. இந்த வேத வசனம் எக்காலத்துக்கும் உரியது. It is the book of the ages. இது என்றைக்கோ யாருக்கோ சொல்லப்பட்டதல்ல, இன்றைக்கு உங்களுடையது, என்னுடையது, இக்காலத்துக்குரியது. அது என்றென்றைக்கும் உள்ள புஸ்தகமாக இருக்கிறது. டைம்லெஸ் புக். அது இன்றைக்கு நம்மோடு பேசுகிற புஸ்தகமாக இருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வாசித்த பரிசுத்தவான்களோடும் பேசியது, இன்றைக்கு வாசிக்கிற நம்மோடும் இந்த வேத வசனம் பேசக்கூடியதாக இருக்கிறது. இட் இஸ் a timeless book. நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா 119 சங்கீதத்தில் 160 வசனம் சொல்கிறது, உம்முடைய வசனம் நீதி எல்லாம் நித்தியமானது, நித்தியமானது. ஹல்லேலூயா. வசனம் நித்தியமானது என்று வாசிக்கிறோம். இயேசு சொன்னார் மத்தேயு 24:35, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தையை ஒருபோதும் ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. my word shall never pass away. என்னுடைய வசனம் ஒருபோதும் ஒளிந்து போகாது. இந்த உலகத்திலே அழிந்து போகாத 2 காரியங்கள் இருக்கிறது சொன்னால், 1 வேத வசனம், 2 ஆத்துமா. இந்த 2ம் அழியாமை உள்ளது, அழிந்து போகாதது. வேத வசனம் நித்தியமானது என்று நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:25 வசனத்தில் வேதம் சொல்கிறது, புல் உதிர்ந்து பூ உதிரும், கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும். பேரரசுகள் வந்தது, வீழ்ந்து போனது. நாகரிகங்கள் வந்தது, மாறி போனது. அநேகர் மக்கள் வேதத்தை அழிக்க நினைத்தார்கள், அவர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். ஆனால் வேத வசனமோ அழியாததாக இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த வேத வசனத்தை மறுதலித்தார்கள், மறுத்து பேசினார்கள், அழிக்க நினைத்தார்கள். ஆனால் வேத வசனம் இன்றைக்கும் அழியாததாக நிலைத்து நிற்கிறதாக இருக்கிறது. அதிகமாக அச்சடிக்கப்படுகிற புஸ்தகமாக இருக்கிறது, அதிகமாக வாசிக்கப்படுகிற புஸ்தகமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இட் இஸ் a timeless book. It is indestructible. அழியாத நித்தியமான ஒரு புஸ்தகம் தான் வேத புஸ்தகம். அல்லேலூயா. இந்த புஸ்தகம் இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அமெரிக்காவில் மாத்திரம் சுமார் 4000 புத்தகங்கள் புதுசு புதுசா வெளிவருதான். அப்போ உலகம் முழுசும் பாருங்க எத்தனையோ புஸ்தகங்கள். அவைகள் ஒரு தரம் வாசிக்கப்பட்டு அது கீழே போடப்பட வேண்டியவைகள். ஆனால் இந்த புஸ்தகமோ தினந்தோறும் வாசிக்கப்பட வேண்டிய ஒரு புஸ்தகம். அல்லேலூயா. அனுதினம் வாசிக்கப்பட வேண்டிய புஸ்தகம், வாழ்நாள் முழுவதும் வாசிக்கப்பட வேண்டிய புஸ்தகம். இட் இஸ் a timeless book. அழியாத நித்தியமான வேதாகமம். ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். இரண்டாவதாக it is a truthful book. இது சத்தியமான புஸ்தகம். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ வதந்திகளை நம்புகிறோம், பொய்களை நம்புகிறோம், நியூஸ் பேப்பர்ல உள்ள காரியங்களை நம்புகிறோம். வேத வசனம் சொல்கிறது 119 சங்கீதம் 142 வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். அல்லேலூயா. 142 வசனம், உம்முடைய வேதம் சத்தியம். எல்லாம் சொல்லுங்க, சத்தியம். The word of God is the truth. Your law is true என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். 160 வசனத்தை வாசித்தீங்கன்னா 160 வசனத்துல போட்டிருக்குது, உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம் என்று நான் வாசிக்கிறோம். all your words are true. ஆண்டவருடைய வசனம் முழுமையாக சத்தியமானது. யோவான் 17:17 இயேசு சொன்னார், நான் சொன்ன வார்த்தைகள் அது சத்தியமானது என்று சொல்ல நம்ம பார்க்கிறோம். வேத வசனம் சத்தியமுள்ள புஸ்தகம். ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. அநேக தேவ மனிதர்கள் எழுதினாலும் 40 தேவ மனிதர்கள் இந்த வேத வசனத்தை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினது. ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தை என்று நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறோம், all scripture is God breathed. இது தேவனுடைய சுவாசம் இதுல இருக்குங்க. ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தியமானது. இன்னைக்கு எத்தனையோ பேர் பொய்யை நம்புறான், ஆனா வேத வசனமாகிய சத்தியத்தை இன்னைக்கு நம்புறதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு சத்தியம் தான் உண்டு, அது வேத வசனம் தான் சத்தியம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுதுதான் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. You shall know the truth and the truth shall set you free. இந்த வசனம் உங்களை விடுதலையாக்கும். முதலான சொன்னேன், இட்ஸ் a timeless book. அது அழியாத நித்தியமான புஸ்தகம். இரண்டாவதாக சத்தியமான புஸ்தகம், truthful book. மூன்றாவதாக இட்ஸ் a treasured book. இது விலையேறப்பெற்ற ஒரு பொக்கிஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இதை விலையேறப்பெற்றதா கருதுறீங்க? பொண்ணை நீங்க விலையேறப்பெற்றதா கருதுறீங்க, ரொம்ப பத்திரப்பட்டு வைக்கிறீங்க. ஆனா இந்த வசனத்தை எவ்வளவு நீங்க நேசிக்கிறீங்க. சங்கீதக்காரர் என்ன தெரியுமா சொல்றாரு? 3 வசனத்தை வாசிங்களேன். 172 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அவர் சொல்றார், நான் வாசிக்கிறேன், அநேகமாயிரம் பொன் வெள்ளிகளை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. The law of God is more precious to me. வேத வசனம் தான் எனக்கு முக்கியம். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளிகளை பார்க்கிலும், இதை 1 பவுன் 2 பவுன் பொன் வெள்ளியை பார்க்கல, எத்தனையோ லட்சக்கணக்கான டன் பொன் வெள்ளியா இருந்தாலும் சரி, அதை பார்க்கலும் உடைய வசனம் தான் எனக்கு மேன்மை என்று சொல்கிறார். ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, 127 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 127 வசனத்தில் அவர் இப்படியாக சொல்கிறார், நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாக உம்முடைய கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாக உம்முடைய கற்பனைகள் பிரியப்படுகிறேன். நீங்க பொண்ணை சேர்க்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துறோம், பணத்தை சேர்க்கிறதுல கவனம் செலுத்துகிறோம். ஆனா இந்த வசனத்தை இருதயத்தில் சேர்த்து வைப்பதற்கு எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்க, because I love your commands more than gold, more than pure gold. எத்தனை பேர் அதை சொல்ல முடியும் சங்கீதக்காரனோட சேர்ந்து? இந்த பக்கம்
நிறைய பொண்ணா வச்சிருக்கு, அது வேணுமா? இல்லாட்டி இந்த பக்கம் வசனம் இருக்குது, எது வேணும்? அப்படி யோசிக்கிறீங்க. இப்போ இந்த உலகத்துக்கு பொண்ணு தாயா வேணும் அப்படிங்கிறீங்களா? இந்த உலகத்திற்கு வசனம் தேவை, நித்திய ஜீவனுக்கு வசனம் தேவை. ஹல்லேலூயா. வசனம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கு நேராக செல்ல முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தவறான கண்ணோட்டத்திலே மக்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 103ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, சங்கீதக்காரன் சொல்றாரு 119 103ல், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அது தேனிலும் மதுரமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சிம்பிளாக சொல்ல போனால், இட் இஸ் காஸ்ட்லியர் than gold and sweeter than honey. இது பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்றது, தேனை பார்க்கிலும் மதுரம் உள்ளது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். தேனை பார்க்கிலும் மதுரமானது, பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்ற வசனம். இது மேன்மையானது. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு வேத வசனம் எந்த பகுதியில் இருக்கிறது? ஆண்டவர் சொன்னார் 138ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில், சர்வ எல்லாவற்றை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீ மகிமைப்படுத்தியிருக்கிறீர். ஹல்லேலூயா. சகலவற்றை பார்க்கிலும், அங்கே புறப்படுகிற சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீ மகிமைப்படுத்தியிருக்கிறீர். இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அந்த காலத்தில் பரிசுத்தவான்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? வேதமில்லையில் சாதமில்லை என்று அந்த வைராக்கியத்தோடு வேதத்தை வாசித்தார்கள். வேதத்தை வாசிக்காம நான் சாப்பிட மாட்டேன், நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற தீர்மானத்தில் இருந்தார்கள். இன்றைக்கு அதெல்லாம் போய்விட்டது. இன்றைக்கு வசனம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான நேரத்தை எடுப்பதில்லை. ஏதோ பேருக்காக வாசிக்கிறோம், கேலண்டரில் வசனத்தை வாசிக்கிறோம். இந்த 20 நாள் இந்த வருஷத்திலே முடிந்து விட்டது. எவ்வளவு நேரம் வேதத்தை வாசித்திருக்கிறோம், எத்தனை அதிகாரங்களை வாசித்திருக்கிறோம், எவ்வளவு கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை வேண்டும் என்று கேட்கிறோமே, ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்தி இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்க. இந்த வேத வசனம் கின்னஸ் புத்தகத்திலே 3 விதத்திலே இடம் பெற்றிருக்கிறது. ஒன்று, அதிகமாக விற்பனையாகிற புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம் தான். அது மாத்திரமல்ல, அதிகமாக அச்சடிக்கப்படுகிற புஸ்தகம் இந்த புஸ்தகம் தான். அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டதும் இந்த வேதாகமம் தான். உலகத்தில் உள்ள எத்தனையோ மொழிகளிலே 700க்கு அதிகமான மொழிகளிலே முழு வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல பகுதிகளிலே இன்னும் ஆயிரக்கணக்கான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மொழிபெயர்ப்பு பணி நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் தான் ஒவ்வொரு நாளும் அதிகமாக விற்பனை ஆகிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம வீட்டில் நிறைய பைபிள் இருக்குது, ஆனால் வாசிக்க தான் ஆள் இல்லை, வாசிக்க தான் ஆள் இல்லை. ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொன்னார், கிறிஸ்தவர்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லா பைபிளையும் எடுத்துக்கொண்டு வந்தா இன்னும் பல வருஷத்துக்கு பைபிள் அச்சடிக்கவே வேண்டாம் அப்படிங்கிறார். அவ்வளோ பைபிள், படிக்காத பைபிள்கள் இன்னைக்கு உள்ளே இருக்கிறது, வாசிக்காத பைபிள்கள் இருக்கிறது. இனி பைபிளை வாசிக்கலாட்ட இருதயம் கரைபடும். ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்றார், டஸ்ட் இன் த பைபிள் மீன்ஸ் drought in your heart. உன்னுடைய இருதயம் வறட்சியாக இருக்கும். இந்த வேத வசனத்தில் தூசி படிந்திருக்கும் என்று சொன்னால் உன் இருதயத்திலும் தூசி படிந்திருக்கும். இந்த வேத வசனத்தை நீ வாசித்து வாசித்து அதை உன்னை தியானித்துக் கொண்டிருப்பாய் என்றால் இருதயம் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. சரி, அப்போ பாருங்க, வேதத்தினுடைய மேன்மை, இது காலத்தால் அழியாத ஒரு புஸ்தகம், டைம்லெஸ் புக். இரண்டாவதாக நான் சொன்னேன், சத்தியமான புஸ்தகம். ஹல்லேலூயா. இட்ஸ் a truthful book. மூன்றாவதாக, இட்ஸ் a treasured book, விலையேறப்பெற்ற precious book, விலையேறப்பெற்ற மதுரமான ஒரு புஸ்தகம். இந்த வசனத்தை எத்தனை பேர் மதுரமா நினைச்சு படிக்கிறீங்க? விலையேற பெற்றதா நினைச்சு கருதுறீங்க? இந்த வசனத்தை தூக்கி கொண்டு போறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வெட்கப்படுறோமே. ஆண்டவர் எழுதி கொடுத்த ஒரு காதல் கடிதம் தான் இந்த வேத புஸ்தகம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எழுதி கொடுத்த அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் இந்த வேத புஸ்தகம். தேவனுடைய பிள்ளைகளை, வேத வசனத்தினுடைய மேன்மை மகத்துவத்தையும் அறிந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேத வசனத்தை உட்கொள்வதற்கு நாம் முயற்சி எடுப்போம். ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் ஒரு மனிதன், ஒரு நாத்திகன் பல புஸ்தகங்களை குறித்து மேன்மையாக பேசிக் கொண்டிருந்தானா. கடைசியில் இந்த பைபிளையும் எடுத்துக்கொண்டு இதுவும் ஒரு புஸ்தகம் தான் என்று சொல்லி அதை கேலியாக பேசி எல்லா புத்தகத்திலும் கீழே வைத்திருந்தானா. அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இந்த சம்பவத்தை. அப்போ அந்த கூட்டத்தில் உட்கார்ந்த ஒரு கிறிஸ்தவர் என்ன இவ்வளவு இழிவாக பேசுகிறார் என்று மனதிலே ஒரு காயம் இருந்தாலும் அவர் சத்தமா சொன்னாராம், ஐயா, நீங்கள் எல்லா புஸ்தகத்துக்கும் கீழே இந்த பைபிளை வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் சரியாக தான் செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னாராம். உடனே அந்த நாத்திகனுக்கு கோபம், என்னையா சொல்ற அப்படின்னு. ஆமாய்யா, எல்லா புஸ்தகத்துக்குமே அஸ்திபாரமே பைபிள் தான் அப்படின்னு சொன்னான். ஹல்லேலூயா.
தொடர்ந்து அவன் கோவப்பட்டு தூக்கி நடுவில் தூக்கி வச்சானா. அப்போ சொன்னான், இப்போ நீ சரியாக தான் வைத்திருக்கிற, எல்லா புஸ்தகத்துக்கும் மையமே இந்த வேதாகமம் தான் அப்படின்னு சொன்னானா. திரும்ப தூக்கி மேலே வச்சுட்டாரான், தூக்கி எத்தனாத்துக்கு. அப்போ சொன்னா, இப்போ நீங்க சரியாக தான் வச்சிருக்கீங்க, எல்லா புஸ்தகத்துக்கும் மேலான புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. எல்லா புஸ்தகத்திற்கும் மேலான புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம், மையமான புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம், அஸ்திபாரமானதும் இந்த வேத புஸ்தகம் தான். எத்தனையோ விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் வேதத்தின் அடிப்படைகளை, வேத வசனத்தின் வெளிச்சத்திலே கண்டுபிடிக்கப்பட்டவைகள். பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஞானத்தினாலே அவர்கள் கண்டுபிடித்தவைகள் தான். அவர்களெல்லாம் பக்திவான்களாக இருந்தார்கள். ஐசக் நியூட்டன், தாமஸ் ஆல்வா எடிசன் போன்றவர்கள்லாம் கர்த்தரை முழுமையாக விசுவாசித்தவர்கள். அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஞானத்திலே தான் பல காரியங்களை கண்டுபிடித்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு யூதர்கள் அதிகமாக நோபல் பிரைஸ்களை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் வேத வசனத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறபடினாலே கர்த்தர் அவர்களுக்கு விசேஷத்தின் ஞானத்தை தருகிறார். காலத்தால் அழியாதது, சத்தியமானது, விலையேற பெற்றது. எல்லாம் சொல்லுங்க, காலத்தால் அழியாதது, சத்தியமானது, விலையேற பெற்றது இந்த வேத புஸ்தகம். எல்லா காரியங்களும் பைபிளை தூக்கி சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய வேதம் காலத்தால் அழியாதது, என்னுடைய வேதம் சத்தியமானது, என்னுடைய வேதம் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. இந்த வேதத்தை நீங்க டெய்லி முத்தம் கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய புஸ்தகத்தை முத்தம் கொடுங்க, கட்டி பிடிங்க, வாசிங்க. நம்பர் 1, அப்ரிஷியேட் the virtues of the word of God. ஆண்டவருடைய வசனத்தினுடைய மேன்மையை உணர்ந்து கொண்டு அதை பாராட்டுங்கள், அதை முதல்ல உணர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, assimilate the vitality of the word of God. ஆண்டவருடைய வசனத்தினுடைய அந்த ஜீவன், வைட்டாலிட்டி ஏன் சொல்றேன்னா, அந்த வைட்டாலிட்டி அப்படிங்கிற வார்த்தை ஜீவன் என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 4:12 வேதம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தை ஜீவனாயும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. The word of God is living, quick, active, powerful என்றெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 6:63 இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்போ இந்த வசனத்தினுடைய மேன்மையை நாம் அறிந்து கொண்டோம். இப்போ இந்த வசனம் நமக்கு உள்ள போகணும். என்ன செய்யணும்? இப்படி கையிலே வச்சுக்கிறது இல்லை. கையில வைத்து, ஆண்டவரே உடைய வசனம் காலத்தால் அழியாதது, சத்தியமானது, விலையேறப்பெற்றது என்று சொல்லி உணர்ந்து பாராட்ட வேண்டும். இப்போ அந்த வசனம் உள்ள போகணும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை உட்கொள்ள வேண்டும், உட்கொள்ள வேண்டும். உட்கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, உட்கொள்ளுங்கள். அசிமுலேட் அப்படின்னு சொன்னா, ஒரு சாப்பாடு உங்களுடைய ரத்தத்தில் எப்படி கலக்குதோ அதே போல இந்த வசனம் உங்க உடலோடு, உயிரோடு, ரத்தத்தோடு கலக்கணும். ஒரு ஆளே சொல்லுங்க பார்க்கலாம். உட்கொள்ளுதல், assimilation of the word of God. It is not just a cookbook. You should eat the meal. இதுல சாப்பாட்டை சாப்பிடணும். ஹல்லேலூயா. சாப்பாட்டை சாப்பிடணும். நீங்க பஃபே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலர் குறிப்பிட்ட சிலர் சாப்பிடுவாங்க. ஆனால் இது முழுமையாக சாப்பிடணும். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் இந்த வேத வசனத்தை சாப்பிடணும். நீங்கள் ஆதி திருச்சபையை பார்த்தீங்கன்னா அவர்கள் வசனத்தை நேசித்தார்கள். இந்த வசனத்தை அவர்கள் கேள்வி கேட்கவில்லை, ஆர்கியூ பண்ணலை. They loved the word, they preached the word, they proclaimed the word of God. ஆதி திருச்சபை விசுவாசிகள் அப்படியே ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியம். இந்த உட்கொண்டு இது உள்ள நமக்குள்ள போகணும்னா 5 காரியத்தை நீங்க செய்ய ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். பாராட்டுவது, உணர்ந்து கொள்வது நல்லது. ஆனால் பாராட்டிக்கொண்டே இருப்பதனால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. இது என் உள்ளத்துக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. அதை செய்வதற்கு என்ன செய்யணும்? 5 காரியங்கள். நம்பர் 1, முதலாவதாக இந்த பைபிளை திறந்து ஒரு ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபத்தெல்லாம் நீங்கள் இந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கான்னு நீங்கள் சில வசனங்கள் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் போய் வீட்டில் போய் வாசிங்க, இல்லாட்டி திரும்பமாக நான் பேசுகிற செய்தியை நீங்கள் போட்டு கேட்டு பாருங்கள். முதலாவதாக 12ஆம் வசனத்தில் அங்கே சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்றாரு. உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதி ஆண்டவரே. Teach me your precepts, your decrees. உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று ஜெபிக்க வேண்டும். இந்த சங்கீதத்தில் மாத்திரம் 6 முறை அந்த காரியத்தை சொல்றாரு. அங்கே 26ஆம் வசனம், 64ஆம் வசனம், 68ஆம் வசனம், 124ஆம் வசனம், 135ஆம் வசனம். இந்த 6 வசனத்திலுமே ஒரே காரியத்தை சொல்றாரு.
உம்முடைய வசனத்தை எனக்கு போதியும் ஆண்டவரே, இந்த வசனத்தை எனக்கு போதியும் ஆண்டவரே. இந்த வசனத்தை நான் படிக்க போறேன் இன்னைக்கு. டீச் மீ லார்ட், எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இன்னொரு ஜெபத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 18ஆம் வசனத்தில் ஒரு ஜெபத்தை செய்கிறார். உமது வேதத்திலுடைய அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தரலும். ஓப்பன் மை ஐஸ், ஓப்பன் மை ஐஸ். ஆண்டவரே, அநேக காரியங்கள் எனக்கு புரிய மாட்டேங்குது, கண்களை தெரிந்தரலும். உம்முடைய வேதத்தினுடைய சத்தியங்களை அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் என்கிற ஒரு ஜெபமும் அங்கே இருக்கிறது. இன்னொரு ஜெபத்தை நீங்கள் பாருங்க. 25ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார். அது மறுபடியும் மறுபடியும் பலமுறை 9 முறை சொல்கிறார் அந்த சங்கீதத்தில். அது என்னன்னா, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. இன்னைக்கு நான் வசனத்தை வாசிக்கிற மாதிரி எனக்குள்ளாக அந்த வசனம் உயிர்ப்பீச்சியை கொண்டு வரணும், ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு கொழுந்து விட்டு எரிகிற அனுபவத்தை கொண்டு வர வேண்டும். அங்கே உயிர்ப்பியும் ஆண்டவரே. 37ஆம் வசனம், 40ஆம் வசனம், 88, 107, 149, 154, 156, 159, 9 முறை என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, வசனத்தின்படி உயிர்ப்பியும் என்று சொல்கிறார். ப்ரே ஓவர், ஆண்டவரே வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி ஜெபிக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை பாருங்க. 73ஆம் வசனத்தில் நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. இதை நான் பலமுறை நேற்று ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் ஆண்டவரே, உணர்வுள்ளவனாக்கும். உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். இதெல்லாம் வேத வசனத்தை வைத்தே நாம் ஜெபிக்கிற காரியங்கள். என்னை உணர்வுள்ளவனாக்கும். கிவ் மீ அண்டர்ஸ்டாண்டிங் டு லேர்ன் யுவர் வேர்ட். ஆண்டவரை புரிந்து கொள்கிற கிருபையை தாரும். உணர்வுள்ளவனாக்கும். அது மாத்திரமல்ல, 36ஆம் வசனத்தில் இன்னொரு ஜெபத்தையும் செய்கிறார். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உம்முடைய சாட்சிகளை சாரும்படி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் இருதயம் அடிக்கடி பொருளாசை, பணம், உலகத்தின் காரியத்தை சாஞ்சு போயிருது. உம்முடைய வசனத்தையே சாரும்படி எனக்கு செய்ய ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்க்ளைன் மை ஹார்ட் டுவர்ட்ஸ் யுவர் வேர்ட் என்று அவர் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இப்படிப்பட்ட ஜெபங்கள் எல்லாம் அதில் இருக்கிறது. போதியும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னுடைய வசனத்தினுடைய அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை அறிந்து கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் ஆண்டவரே என்றெல்லாம் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது? நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது, இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிகிறது. ஹல்லேலூயா. மனதுக்குள்ளாக ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் அங்கே எம்மாவூஸ் சீஷர்களுக்கு இயேசு வசனத்தை விவரித்து காண்பிக்கும் பொழுது இதெல்லாம் நடந்தது என்று பார்க்கிறோம். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு என்று 31ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, அவருடைய இருதயங்கள் அவங்களுக்குள்ளாக கொழுந்து விட்டு எரிந்தது என்று 32ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. 45ஆம் வசனத்தில் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனது திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனது, their minds were opened to understand the word of God என்று நான் வாசிக்கிறோம். ஆகவே இந்த வருஷத்தில் நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. புதிய வெளிச்சங்களை ஆண்டவர் தருவாராக, புதிய வெளிப்பாடுகளை நமக்கு ஆண்டவர் தருவாராக, புதிய சத்தியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவாராக. கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக ஆண்டவருடைய வசனம் இந்த 2024 வருஷத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே மாறுவதாக. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பேச பைபிளை வாசிக்க போறேன், என்னோட பேசுங்க ஆண்டவரே. ஸ்பீக் டு மீ லார்ட். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று அன்னைக்கு சாமுவேல் ஜெபம் இருப்பாருங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தோடு வேண்டத்தை அணுகுவீர் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், உங்களோடு பேசுவார். ஏதோ உங்களை திருப்திப்படுத்துவதற்காக வேதத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வேதத்திலே பல காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாது. சொல்லும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன். பேசும் ஆண்டவரே, நான் கீழ்ப்படி ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஜெபத்தோடு நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அதை நமக்குள்ளாக அது உள்ளே வரும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, நம்பர் 1 ப்ரே, நம்பர் 2 பாண்டர். பாண்டர் அப்படின்னா தியானிக்கிறது, மெடிடேட்டிங், ரீடிங் அண்ட் மெடிடேட்டிங். ஜோமெண்ட் அப்படியே முடி வச்சுட்டு போயிடக்கூடாது. அடுத்து என்னதுன்னா, வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னா 119 15ஆம் வசனத்தில் பாருங்க, உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். தியானித்து 97ஆம் வசனத்தில் உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன்.
நாள் முழுவதும் அது என் தியானம். ஒரு எல்லை சொல்லுங்க பார்க்கலாம். நாள் முழுசும் காலையிலே வாசித்த அதே காரியத்தை தியானித்துட்டே இருக்கிறேன். ஐ மெடிடேட் ஆன் இட் டே லாங். 148 சங்கீதத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே வசனத்தில் 119 148 சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க. எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும்? யோசித்து பாருங்க. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாபங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக்கொள்ளும். ஒரு சிலருக்கு குறித்த ஜாபங்களுக்கும் விழித்துக்கொள்ளும், ஒரு சிலருக்கு குறித்த ஜாபங்கள் பின்னே கூட காத்திருந்து என்ன பண்ணுவோம்? யூ கேன் ஸ்டே அப் லேட் ஆர் வேக் அப் ஏர்லி. ஏன்னா பாருங்க, பாண்டரிங், ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து தியானிப்பதற்கு நேரம் எடுக்கணும். நேரம், யூ ஹாவ் டு டேக் டைம் டு ரீட் த வேர்ட். நேரத்தை செலவு பண்ணணும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பணத்தில் தசமபாகம் கொடுக்குறோம், அநேகர், அதிகமான பேர். ஆனால் நேரத்தில் ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுப்பது கிடையாது. இன்னைக்கு ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் 15 நிமிடம் தேவனோடு செலவழிக்கிறதே பெரிய காரியமாக நினைக்கிறான். ஏதோ ஆத்திரம் சோத்திரம் ஆமேங்கிறவர்களால் தான் ஓடிட்டுருக்கு. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பழக்கம் இன்றைக்கு போய்விட்டது. tarrying in the presence of God, staying awake, விழித்திருந்து ஜெபிக்கிற காரியங்கள், வாசிக்கிற காரியங்கள். சங்கீதக்காரன் சொல்றது பாருங்க, உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பாகவே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, வசனத்தை வாசிக்கணும், அதை தியானிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். அது எப்படி தியானிக்கிறது என்கிற காரியத்தை நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. பைபிளை யாரெல்லாம் பாருங்க பெண்ணு இல்லாமல் பைபிள் வாசிக்க போறீங்களோ, யூ ஆர் நாட் சீரியஸ் இன் ரீடிங் த வேர்ட்னு அர்த்தம். பெண் எடுக்காம ஒரு அட்லீஸ்ட் பைபிளையாவது குறிக்கணும். அடுத்தது நல்லா உண்மையாக வாஞ்சியா இருந்தால் நோட்டில் என்ன பண்ணும்? ரீட் த பைபிள் வித் பென் இன் ஹேண்ட். இன்னைக்கு இந்த இத்தனை வருஷம் உங்க வாழ்க்கையில பேனா இல்லாம பைபிள் வாசித்திருப்பீங்கன்னா, நீங்க வாசிக்க வேண்டிய விதத்தில் நீங்க வாசிக்கல. ஏதோ வாசிக்கணும் உங்களை திருப்தி செய்யறதுக்காக, ஐயோ இன்னைக்கு பைபிளை வாசிக்கணும், இல்லாட்டு பிசாசு நம்மளை வந்து சோதிச்சிருவான், ஏதாவது நடந்துடும் அப்படிங்கிறதுக்காக சில பைபிளை தூக்கி என்னது தலையணைக்கு வச்சுக்குவான். தலையணைக்கு வச்சா பிசாசு வர மாட்டானா? மேலே நெத்தியில் ஏறி உட்காருவான். உள்ள போகணும். ஹல்லேலூயா. ரைட் டவுன் எனிதிங் தட் காட் ஸ்பீக்ஸ் டு யூ. ஆண்டவர் பேசுகிற காரியங்களை எழுதி வைங்க, பைபிளில் குறித்து வைங்க. ஹல்லேலூயா. நான் எத்தனையோ பைபிளை நான் மாற்றிட்டேன். இது எத்தனை பைபிள் எனக்கே தெரியல. நிறைய பைபிள் கிழிஞ்சு போச்சு. அது ஆனால் நிறைய பைபிளை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறேன். சில இடத்துலலாம் பழைய பைபிள் வாசித்தா தான் நமக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் மறுபடியும் இதை நான் வாங்கி ஒரு 4-5 மாதம் ஆகுது. இப்போ பாருங்க, பைபிளை வாசித்து என்ன பண்ணணும்? குறிக்கணும், அது எழுதி வைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அதான் சொல்லுவாங்க, the weakest ink is stronger than the best memory. எவ்வளவோ உங்கள் மனசு உங்களுடைய ஒரு ஞாபக சக்தி இருந்தாலும் குறித்து வைக்கிறது தான் ரொம்ப நாள் நிற்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே வசனத்தை வாசிக்கிறது, தியானிக்கணும். வாசித்த மாத்திரம் போதாது. ஒவ்வொரு நாளும் டெய்லி 3 அதிகாரம் நீங்கள் வாசித்தீங்கன்னா வருஷத்தில் முழு வேதாகமத்தையும் படித்து முடிக்கலாம். முழு வேதாகமத்தில் 1189 அதிகாரம் இருக்கிறது. 40 புஸ்தகங்கள், 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. 40 எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். பலவிதமான காரியங்கள் இருக்கிறது வேதத்தில். பொயட்ரி இருக்கிறது, ப்ரோஸ் இருக்கிறது, பேரபிள்ஸ் இருக்கிறது, பிரிசப்ட்ஸ் இருக்கிறது, ப்ராஃபஸி இருக்கிறது, ப்ராமிஸ் இருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, நீதிமொழிகள் இருக்கிறது, என்னமாக செய்யுள் ஆகமங்கள் இருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. ஆகவே என்ன காரியங்கள் என்று அறிந்து நம்ம படிக்கணும். ஹல்லேலூயா. இது யார் பேசுறது, யாருக்கு பேசுனது, என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரியணும். ஹல்லேலூயா. குறிப்பாக சில கேள்விகள்லாம் கேட்கணும். நல்லா கவனிங்க. நீங்க பரிபூர்ண ஜீவன் பத்திரிகையில இந்த மாதத்தில் நான் எழுதியிருக்கிறேன், என் தேவனும் நானும், மை காட் அண்ட் மீ, குவைட் டைமை குறித்து எழுதியிருக்கிறேன். அதில் இந்த காரியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்பெஷல் நிறைய மெத்தட் இருக்குது. ஆனால் சில கேள்விகள் இப்படிலாம் நீங்கள் கேட்கணும். SPECIAL ஸ்பெஷல். ஹோட்டலில் போனால் ஸ்பெஷல் தோசை ஆர்டர் பண்ணுறோம். அப்போ ஸ்பெஷலாக சில கேள்வி கேட்டு நீங்கள் வாசிக்கலாம். எஸ்னா என்ன? சின்ஸ் டு அவாய்ட் அ forsake. என்னிடம் விட வேண்டியதுக்கு ஏதாவது பாவம் இந்த வசனத்திலே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறதா? நான் பற்றிக்கொள்ள ஏதாவது வாக்கு தத்தத்தில் இருக்கிறதா? ப்ராமிசஸ் டு கிளைம், எக்ஸாம்பிள் டு ஃபாலோ.
நான் பின்பற்றக்கூடிய ஏதாவது மாதிரி உள்ளதா? அதை பின்பற்றக்கூடிய, இல்லாவிட்டால் தவிர்க்கக்கூடிய. எக்ஸாம்பிள் டு ஃபாலோ ஆர் அவாய்ட். அடுத்ததாக கமாண்ட் டு ஒபே. நான் கீழ்ப்படிய வேண்டிய கட்டளை ஏதாவது இருக்கிறதா? இன்சைட்ஸ் அபவுட் காட். தேவனை பற்றி ஏதாவது காரியம் இருக்குதா? அவர் எப்படிப்பட்டவர்? அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், எகோவா ஈரே, எகோவா ராஃபா, எகோவா நிஸ்ஸி, எகோவா சிக்கனோ என்று அவரை குறித்த நீதி உள்ளவர், பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார் என்று பலவிதமான காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. நான் படித்த இந்த வேத பகுதியில் தேவனை குறித்து ஏதாகிலும் சத்தியம் இருக்கிறதா? என்ன இன்சைட்ஸ் அபவுட் காட்? ஏதாவது கடினமான வசனம் இருக்குதா? அதையும் குறித்து வைங்க. போக போக கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இல்லை கேட்கலாம். லெசன்ஸ் டு லேர்ன். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இன்னைக்கு ஏதாவது இருக்குதா? இப்படி கேள்விகளை கேட்டு இந்த வசனத்தை தியானிக்கணும். அல்லேலூயா. இதுக்கு நேரம் எடுக்கும். அல்லேலூயா. 5 நிமிஷம் பத்தாது. குறைஞ்ச ஒரு அரை மணி நேரமாக இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். அப்போ வசனத்தோடு நேரம் செலவழிக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, வசனத்தோடு நேரம் செலவழிங்க. அல்லேலூயா. சும்மா பைபிளை சர்ச்சைக்கு தூக்கிட்டு வந்தால் போதாது. வீட்டில் வாசிக்கணும். இங்கே பேசுகிறதெல்லாம் சும்மா ஒரு ஒரு என்னது ஒரு ஆப்பிடைசர் மாதிரி தான். அங்கே சாப்பிடணும். அல்லேலூயா. வீட்டில் தான் போய் என்ன பண்ணணும்? வசனத்தை நீங்கள் நல்லா சாப்பிடணும். we are just whetting your appetite. You have to go and eat the meal for yourself. Meditate the word of God. அப்போ நல்லா கவனிங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது முதல்ல ஜெபம் பண்ணணும், அப்புறம் தியானம் பண்ணணும் வாசித்து. மூணாவது preserve the word of God. preserve. வசனத்தை இருதயத்தில் வைக்கணும். அல்லேலூயா. இருதயத்தில் வைக்கணும். 11ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா சொல்றாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். இருதயத்திலே. I have kept your word, hidden your word in my heart. தேவன் அருளிய வேதம் இருதயத்தில் இருக்கிறது. 37ஆம் சங்கீதத்தில் இருக்கிறது. 16ஆம் வசனத்தில் 119 16 சொல்றாரு, உம்முடைய வேதத்தை நான் மறவேன்னு சொல்றாரு. மறக்க மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தில் உள்ள அட்டவணையே தெரிய மாட்டேங்குது. ஆதியாகமத்தில் வெளிப்படுத்த விசேஷம் எங்கேயாவது எப்போ வாசிப்பா? உபதியா 6ஆம் வசனத்தை வாசினா உபதியாவா அது எங்கே இருக்குது அப்படிங்க தேடுறான். யாக்கோபு அப்படின்னா ஆதியாகமத்தில் பக்கத்தில் எங்கே யாக்கோபு இருக்கான்னு தேடிட்டு இருக்காங்க. எங்கே பைபிள் எங்கே இருக்குது? ஆதியாகம், யாத்ராம், லேவியராக, என்னாகும், உபாகமம் என்று வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் அந்த அட்டவணையை இன்றைக்கு உங்களுக்கு இப்போ உடனே எழுத சொன்னால் எத்தனை பேர் எழுதுவீங்க? இத்தனை வருஷம் விசுவாசிகளாக இருக்கிறீங்களே, கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்களே, வந்து நல்லவர் வல்லவர்னு பாடினா போதாது. இந்த பைபிளில் என்ன இருக்குன்னு தெரியணும். அதுக்கு தான் கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் மூலமாக எழுதி கொடுத்திருக்கிறார். இதை வாசிக்கணும். என்னன்னு தெரியணும் வசனம். ஹல்லேலூயா. வசனத்தை என்ன பண்ணுங்க? இருதயத்தில் வைங்க. வாலிப பிள்ளைகள் நல்லா பைபிளை என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணணும். பெரியவங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. மெமரி கம்ஸ் வித் கான்சென்ட்ரேஷன். நீங்கள் கவனம் செலுத்தி படிப்பீங்கன்னா மனசில் நிற்கும். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியத்தை மனசில் வைக்க விரும்புகிறோம். இல்லை நான் கார் ஓட்டுனது மறந்து போச்சுன்னு சொல்கிறீங்களா? மனசில் வைக்கிறீங்க. பிரேக் எங்கே இருக்குது, ஆக்சிலேட்டர் எங்களுக்கு தெரியல. பழக என்ன ஆகுது? அது நமக்கு தெரியுது. அப்போ பழக்கம் நம்முடைய வசனம் நம்ம இருதயத்தில் தங்க வைக்கும். ஹல்லேலூயா. வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. டெய்லி ஒன்று பண்ணால் நல்லது. இல்லாட்டி வாரத்துக்கு ஒன்றாது. டெய்லி ஒன்று பண்ணுங்க. வாரத்துக்கு ஒன்றெலாம் வேண்டாம். டெய்லி ஒன்று முயற்சி பண்ணி என்னெல்லாமோ செய்றீங்களே, டெய்லி ஒரு வசனத்தை என்ன பண்ணுங்க? மனப்பாடம் பண்ணுங்க. கர்த்தர் பேசுறதை எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணுங்க. நம்பர் 4, பிராக்டிஸ் த வேர்ட் ஆஃப் காட். 4வதாக கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் செஞ்சு எல்லாம் முதல்ல ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கணும், அப்புறம் வாசிக்கணும், தியானிக்கணும், அப்புறம் மனப்பாடம் செய்ய முயற்சி செய்யணும், அப்புறம் என்ன பண்ண? கை கொள்ளுங்க. இல்லைன்னு சொல்லுங்க, ப்ராக்டிஸ். நீங்கள் முதல் 4 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் 119 முதல் நாளில் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற, எல்லாம் சொல்லுங்க, நடக்கிற. அடுத்த வசனத்தில் பாருங்க, கை கொள்ளுகிற. 2ஆம் வசனத்தில் சாட்சிகளை கை கொண்டு. 3ஆம் வசனத்தில் நடக்கிறார்கள். 4ஆம் வசனத்தில் கை கொள்ளுகிறது. அப்படி நடக்கிறார்கள், கை கொள்ளுகிறார்கள், நடக்கிறார்கள், கை கொள்ளுகிறார்கள், அவர்கள் தான் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அப்போ பிராக்டிஸ் த வேர்ட் ஆஃப் காட். வேத வசனத்தை என்ன பண்ணணும்? அப்போ நீங்கள் பிராக்டிஸ் பண்ண தான் ஆண்டவர் புதுசாக சொல்லி தருவார். அப்போ ஒன்றுமே நீங்கள் இல்லைடா, ஏற்கனவே சொன்னதை உங்களுக்கு கீழ்ப்படிப்பா. அப்போ பாருங்க, தெரிஞ்சதுக்கு கீழ்ப்படியும் போது தெரியாததையும் கர்த்தர் நமக்கு விளக்கி காண்பிப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வேத வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாதபடிக்கு
அதன்படி செய்கிறவர்களாயும். யாக்கோபு 1:22 நாம் வாசிக்கிறோம். லூக்கா 6:46 இயேசு சொன்னார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றீங்க, ஆனால் சொல்றபடி கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் சொல்ல கீழ்ப்படி. புத்தி உள்ள மனுஷன் யார்? கேட்கிறவன் அல்ல புத்தி உள்ள மனுஷன், கேட்கிறதோடு அதை கை கொள்கிறவன் தான் புத்தி உள்ள மனுஷன் என்று ஆண்டவர் இயேசு அங்கே மலை பிரசங்கத்தை சொல்லிவிட்டு முடிக்கும் போது சொல்கிறார், நீங்கள் எல்லாம் புத்தி உள்ள மனுஷனாக இருக்கணும். ஹல்லேலூயா. கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன் யார்? கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவன், செய்கிறவன். ஹல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் இன்னைக்கு குறைந்து போனார்கள். சத்தியம் எனக்கு நிறைய இருக்கு, நாலேஜ் எக்ஸ்ப்ளோஷன், எங்க போனாலும் வேத அறிவு இன்னைக்கு நிறைய வருது. ஆனால் கீழ்ப்படுகிறவருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. அறிவு பெருகி போச்சு. பல விதத்தில் இன்றைக்கு வேதாகமத்தை குறித்தான காரியங்கள், செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேதத்துக்கு கீழ்ப்படுகிற மக்கள், சத்தியத்துக்கு செவி சாய்க்கிற மக்களுடைய கூட்டம் இன்றைக்கு குறைந்து போனது. தேவ பிள்ளைகளே, சொல்லுங்க, ஆண்டவரே நம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். சிட்டி ஸ்டட்டடுங்கிற தேவ மனுஷனை குறித்து பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். கிரிக்கெட் பிளேயராக இருந்து ஆண்டோடைய ஊழியத்தை செய்தவர், பல தேசங்களில் இந்தியா, ஆப்பிரிக்கா, சைனா போன்ற பல இடங்களில் ஊழியம் செய்தவர். தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் கண்கள் கூட சொருகி போன நேரத்தில் அவர் வேதத்தை டார்ச் லைட் வைத்து அது வாசித்து கொண்டிருந்தாராம். கேட்டாங்களாம், ஐயா ஏன் இவ்வளோ சிரமப்பட்டு வாசிக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாரான், இந்த வேதத்தை நான் எத்தனையோ முறை வாசித்திருக்கிறேன், இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன், நான் மரண படுக்கையிலே மரண தருவாயில் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய சாவுக்கு முன்பாக ஏதாகிலும் என்னும் வசனத்துக்கு நான் இன்னும் கீழ்ப்படியலையா என்று நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். இன்னும் ஏதாகிலும் நான் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறேனா என்று சொல்லி நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் அந்த ஏக்கத்தோடு வேத வசனத்தை வாசிக்கிறோம்? ஐந்தாவதாக proclaim the word, proclaim the word. முதலான சொன்னேன், இந்த வசனம் நமக்குள்ளா உட்கொள்ள, நமக்குள்ளா ஒன்றாக மாறணும்னு சொன்னா ஜெபம் பண்ணுங்க, வாசிங்க, தியானிங்க, மனப்பாடம் செய்யுங்க, இருதயத்தில் வைங்க, கை கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, பகிர்ந்து கொள்ளுங்க. பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த வசனம் இன்னும் ஆழமாக நமக்குள்ள பதியும். ஹல்லேலூயா. அங்கே 3
வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 119, நான் பரதேசியாய் தங்கும் வீட்டில் பிரதானங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. 111 வசனம், அவைகளே என் இதயத்தின் மகிழ்ச்சி. உங்கள் வாழ்க்கையில் உண்மையான ஒரு சந்தோஷம் வேணும்னா வேத வசனத்தை பாடிக்கணும். அல்லேலூயா. சந்தோஷம், ஜாய் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ். வசனத்தை வாசிக்க வாசிக்க ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அல்லேலூயா. அது நம்முடைய மகிழ்ச்சியாக இருக்கிற ஜாய் கம்ஸ் ஃப்ரம் ரீடிங் த வேர்ட், மெடிடேட்டிங் த வேர்ட் அண்ட் ப்ராக்டிசிங் த வேர்ட் ஆஃப் காட். என் சந்தோஷம் உங்கள் நிறைவாயிருக்கும்படி இவைகளை சொன்னேன் ஆண்டவர் சொல்றார். அப்போ மகிழ்ச்சி எப்போ வருது? ஆண்டவருடைய வசனத்தில். நம்முடைய வசனம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் துக்கத்திலே மகிழ்ந்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுற நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 119 165 சொல்கிறது சமாதானம். சமாதானம் நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன சமாதானமா? மிகுந்த சமாதானம். அவர்களுக்கு இடரலே கிடையாது. இன்னைக்கு ஏன் நிறைய பேர் இடறி விழுறாங்க? ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இடறி விழுகிறது அனுபவம்? மிகுந்த சமாதானம். வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், நேசிக்காதவர்களுக்கு மிகுந்த சமாதான குறைவு நம்முடைய வாழ்க்கையில் காணப்போவதற்கு காரணமும் வேத வசனத்தின் மேல் நமக்கு ஆர்வம் இல்லை. அடுத்ததாக 105 வசனம், 119 105, இந்த கைடன்ஸ். இந்த 24 வருஷத்தில் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு என்னவா இருக்குது? வெளிச்சமாக இருக்கிறது. வெளிச்சமாக இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம காமிப்பார். வசனத்தை வாசிக்க வாசிக்க அங்க வரைக்கும் வெளிச்சம் அடிக்காது, அடுத்த ஸ்டெப் என்ன நமக்கு வெளிச்சம் காட்டுவார். போக 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 கடைசியில் போய் சேர்ந்துருவோம். அல்லேலூயா. வழி நடத்துதல், கைடன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் தி வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வசனத்தை நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கான தேவ சித்தம் என்ன, உங்க குடும்பத்துக்கான தேவ சித்தம் என்ன, உங்க வாழ்க்கையின் எதிர்காலத்திற்கான தேவ திட்டம் என்ன என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற சத்தத்தை நம்முடைய காதுகள் கேட்க செய்வார். சோர்ஸ் ஆஃப் கைடன்ஸ். அது மாத்திரமல்ல, ஞானம் இந்த வேத வசனத்தின் மூலமாக வருது. ஹல்லேலூயா. அங்கே 119 சங்கீதம் 98 100 வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 98 100 அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். 99 என்னை போதித்தவர்கள் எல்லாரும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். 100 வசனத்தில் நான் நம்முடைய கட்டளைகளை கை கொள்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னொரு சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு 19:7, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதை ஞானியாக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பேதையா இருக்கிறியா? நீங்க இருக்கீங்களா? கர்த்தர் ஞானியா மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒருத்தன் சொன்னா நான் ஞானி தான் அப்படின்னா, நீ ஞானினா கர்த்தர் உன்னை விஞ்ஞானியா மாற்றுவார். ஹல்லேலூயா. பேதையை ஞானியாக்கும், ஞானியை விஞ்ஞானியாக்கும் ஆண்டவருடைய வசனம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் அது நம்மை உயிர்ப்பிக்கிறது, ஞானிகளாக மாற்றுகிறது. இப்படி அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த சங்கீதத்துக்கு வெளியே இருந்து 2 வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். 1ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரியும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வசனத்தில் பிரியமாயிருந்து வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். அடுத்தல போட்டிருக்கு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. அவன் கனி தருகிற செடியை போல இருப்பான். நீர்க்காலின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலையுதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்தெல்லாம் வாய்க்கும். whatever he does shall prosper என்று போடப்பட்டிருக்கிறது. யோவான் 15:7 நான் முடிக்கிறேன். யோவான் 15:7 இயேசு சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது வேதத்துக்கு புறம்பாக, வேத சித்தத்துக்கு புறம்பாக ஒன்றும் கேட்க மாட்டோம். இதெல்லாம் வேத வசனத்தின் அடிப்படைகளை தேவ சித்தத்தின் உட்பட்டு நம்ம கேட்கிறோமோ அது எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், my word should remain in you, நிலைத்திருந்தால் உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டாகும். ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் நிறைய கிடைக்காத காரணம் ஏன் தெரியுமா? வார்த்தையில் நிலைச்சிருக்கல. என்னிடத்துல ஆண்டவர் சொல்றாரு நீதிமொழிகளில், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கருடைய ஜெபம் அருவருப்பானது என்று சொல்லி, வேதத்தை நீங்க விளக்கிட்டு ஜெபம் பண்ணா
ஆண்டவர் சொல்ல, முதல்ல நான் சொல்கிறத நீ கேளுப்பா. நீ சொல்கிறதே நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறியே. நீங்கள் சகரியாவின் புஸ்தகத்தை 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, நீ சொல்கிறத நான் சொல்கிறத நீ கேட்கல, ஆகவே நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேங்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் மோசேயை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம் இருக்குது. 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே என்ன தெரியுமா போட்டிருக்கு? கர்த்தர் சொன்னதுபடி மோசே செய்தான். கர்த்தர் சொன்னபடி மோசே செய்தான். கடைசியில் போட்டிருக்கு, மோசே சொன்னபடி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. மோசே சொன்னபடி கர்த்தர் செய்தாராம். காரணம், கர்த்தர் சொன்னபடி மோசே செய்தான். இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது இந்த 2024 வேதமும் நீங்களும் சேர்ந்தே இருக்கணும். அல்லேலூயா. வேதத்தை உங்களை விட்டு எதுவும் பிரிக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த எழுதப்பட்ட இந்த வேதத்தை உங்கள் கையில் நீங்கள் தூக்காமல் இருந்தீங்கன்னா நிலந்து தூக்க ஆரம்பிங்க. மொபைலில் கொடுத்தா வாசிக்க தப்பு கிடையாது. நீங்கள் எங்கேயாவது நீங்கள் வெளியே போகும்போது தூக்கிட்டு போங்க, மொபைலில் வாசிங்க. ஆனால் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த வேத வசனத்தை பேனாவை கொண்டு உட்கார்ந்து வாசித்து தியானிக்க ஆரம்பிங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இன்றையிலிருந்து பேச ஆரம்பிப்பார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார், மறுரூபமாக்குவார். நான் சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்கள், சமாதானம், மகிழ்ச்சி, வெற்றி, வழிகாட்டுதல், ஞானம் என்னமாக செய்வதெல்லாம் வாய்க்கும் ஜெபத்திற்கு பதில் இப்படிப்பட்ட அநேக ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுடைய உரிமையாக மாறும். அல்லேலூயா. இப்போ 3 காரியம் தமிழில் சொன்னேன். 3 வார்த்தை, என்கிற வார்த்தை. 1, உணர்ந்து கொள்ளணும், மேன்மையை உணர்ந்து கொள்ளணும். 2வது, உட்கொள்ள வேண்டும். 3வது, உரிமையாக்கணும். ஆசீர்வாதம் உங்களுடைய உரிமையாக மாற்றிக்கணும். Appreciate the word of God, assimilate the word of God and appropriate the blessings of the word of God. நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா?